ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து அசுர கர்வத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய மரியாத புருஷோத்தமன் ஸ்ரீராமரின் அவதார ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் ராவணனை அழிக்க விஷ்ணு பகவான் மனித உருவம் எடுக்க வேண்டியிருந்தது? அயோத்தியில் ராமர் பிறந்த அந்த அபூர்வ தருணத்தில் நடந்த அதிசயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா நடுவுல ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தீயவை அழிந்து நன்மைகள் பெருக மகாவிஷ்ணு எடுத்த 7வது அவதாரம்தான் ராம அவதாரம். சித்திரை மாதம் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் ஸ்ரீராமர். ராவணன் தேவர்களாலோ அசுரர்களாலோ தனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தான். ஆனா ஒரு சாதாரண மனிதனை அவன் துச்சமாக நினைத்தான். அந்த மனித உருவில் வந்து அகந்தையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் ராமர். அவர் வெறும் கடவுள் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மகன், சகோதரன், கணவன் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டியவர். ராமநவமி கொண்டாட்டம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ராமநவமி அன்னைக்கு வீட்டை சுத்தப்படுத்தி ராமரின் படத்தை மலர்களால் அலங்கரிக்கணும். ராமருக்கு பிடிச்ச பிரசாதம் பானகம் மற்றும் நீர்மோர் ராமர் காட்டுக்கு சென்றபோது வெயிலின் தாக்கத்தை குறைக்க முனிவர்கள் இதை கொடுத்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதோடு ராமநாமம் சொல்ல சொல்ல மனசு குளிர்ச்சியாகும், உடல் ஆரோக்கியமாக மேம்படும். முக்கிய அறிவிப்பு என்னன்னா நண்பர்களே, ராம அவதாரத்தின் மகிமையை பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த ராம நவமி அன்னைக்கு உங்க வீட்டிலேயே நீங்க சொல்லி வழிபட வேண்டிய அதிசய ராம மந்திரம் எது தெரியுமா? அந்த மந்திரத்தை சொன்னா நினைத்தது நடக்கும், தடைகள் நீங்கும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் மற்றும் வழிபாட்டு முறைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பிரத்யேகமாக பார்க்க போறோம். அதனால அந்த முக்கியமான வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராமநாமத்தின் மகிமை. ராம இந்த 2 எழுத்துல எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? ஓம் நமோ நாராயணாய மந்திரத்துல இருக்கிற ராவும் நமசிவாய மந்திரத்துல இருக்கிற மாவும் சேர்த்து உருவானதுதான் ராமநாமம். அனுமன் கடலையே கடக்க உதவியது இந்த ராமநாமம்தான். கவலைகள் தீரவும் தடைகள் நீங்கவும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம மந்திரத்தை ராம நவமி அன்னைக்கு மனதார சொல்லுங்க. இந்த ராம நவமி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அமைதியையும் கொண்டு வரட்டும். ராமாயண கதைகளை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.